ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீனில் ஹீரோவும் தூக்க கலக்கத்திலேயே என்னோட லைஃப்பில் பெஸ்ட் மூமெண்ட்னா அது நீ என் கூட இருந்த நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினோட ஷோல்டரில் தூங்கி விழ ஹீரோயினும் கொஞ்சம் ஷாக் ஆகி இப்போ இவனோட மனசில் உள்ளது தான் சொன்னானா இல்லைன்னா தூக்க கலக்கத்தில் வாயுளறானா அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோவை ஃபீலிங்ஸோட பார்க்க கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினும் ஃபீலிங்ஸ் ஆகுது, வெங்காயமாகுது. இவன் இப்படி என்னோட தோளில் சாஞ்சிருக்கிறத வேற இவன் சரி ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டானா இவனோட மானம் போகிறதும் இல்லாமல் என்னோட நட்டையும் சேர்த்து கலட்டிடுவானுங்க. எனக்கு வேலை தான்ப்பா முக்கியம், நீ தூங்காம போ அப்படின்னு ஹீரோவை அப்படியே சோஃபால விட்டுட்டு உட்ரா சாமி அப்படின்னு ஹீரோயினும் அங்கிருந்து போக ஹீரோவும் அப்படியே சோஃபாலேயே தூங்க ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு செவனேன்னு வீட்டுக்கு வர ஹீரோயினுக்கு அந்த நேரம் பார்த்து ஆப்பு ஒரு நோட்டிஃபிகேஷனா ஹீரோயினோட போன்ல பிளிங்க் ஆகுது. ஹீரோயினும் அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல ஹீரோயினோட ஏஜென்சில அடிக்கடி டேட்டிங் ரூமர்ல மாட்டுற ஒரு ஆக்டர் இருப்பான்ல, அந்த ஆக்டர் வழக்கம் போல ஒரு டேட்டிங் ரூமர்ல மாட்ட அது ஒரு ஆர்டிக்கலாவே ரிலீஸ் ஆகியிருக்கும். இத பார்த்த ஹீரோயினும் பிசாசு எவ்வளவு தான் செருப்படி வாங்கினாலும் திருந்தவே மாட்டேங்கிறான்டா, பத்தாததுக்கு என்னோட உசுரையும் சேர்த்து வாங்க வேண்டியது அப்படின்னு ஹீரோயினும் கடுப்பாக அந்த ஆர்டிக்கலை பத்தி எல்லாரும் ஹீரோயின் கிட்டயே கால் பண்ணி கேட்க ஹீரோயினும் அந்த ப்ராப்ளமை எப்படியோ சால்வ் பண்ணிடுறாங்க. இது எல்லாம் கேள்விப்பட்ட மேனேஜர் பொண்ணும் கடுப்பாகி அந்த பிளே பாய் ஆக்டர் கிட்ட போய், ஏண்டா நாதாரி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏறாதா, நீயும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொண்ணா டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க, பத்தாததுக்கு எங்களோட உசுரையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு இருக்க. போன வாரம் தான் அந்த பொண்ணோட பிரேக்கப் ஆகிச்சுன்னு சொன்ன, அதுக்கப்புறம் என்னத்துக்குடா மறுபடியும் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணின அப்படின்னு மேனேஜர் பொண்ணும் கேட்க, அது போன வாரம்மா, நான் டேட்டிங் போனது இந்த வாரம், ஏமா லவ் பண்றது ஒரு குத்தமா அப்படின்னு பிளே பாய் ஆக்டரும் கேட்க கடுப்புல இருக்கிற மேனேஜர் பொண்ணும், மூதேவி லவ் பண்றது குத்தம்ல, மாத்தி லவ் பண்ற பாத்தியா, அது தாண்டா பெரிய தப்பு. நீ பண்ணின இந்த வேலையால நீ கமிட்மெண்ட் ஆகியிருந்த ஆட்ஸ் டிராமா எல்லாமே உன்னோட கையை விட்டு போச்சு. அது மட்டும் இல்லாம உன்னால இந்த கம்பெனிக்கே கெட்ட பேரு, இதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு மேனேஜர் பொண்ணும் கத்த அந்த பிளே பாய் ஆக்டரும், ஏம்மா இப்படி கத்துற, நீ கொஞ்சம் அன்பா சொன்னா கேட்டுக்க போறேன், என்ன இப்ப அந்த பொண்ணை மறுபடியும் பிரேக்கப் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அந்த பிளே பாய் ஆக்டரும் கூலா பதில் சொல்ல செம்ம கடுப்புல இருக்கிற மேனேஜர் பொண்ணும், கொய்யால எங்க சரி வசமா சிக்க போற, அத நானும் பார்க்கத்தான் போறேன், அப்ப இருக்குடா உனக்கு அப்படின்னு மேனேஜர் பொண்ணும் கடுப்புலயே அங்கிருந்து கிளம்ப அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு பயங்கரமான கழுத்து வலியோட வர நம்ம ஹீரோவை பார்த்து அங்க இருக்கிற டைரக்டரும், என்னப்பா கழுத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லம்மா நேத்து நைட் தெரியாம சோஃபாலேயே தூங்கிட்டேன், அதனால ஒரு சைட் கழுத்து பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு ஹீரோவும் ஒரு ரியாக்ஷனை போட அடுத்து எம்ஜேய பார்த்து ஹீரோவும், என்னடா அவ வந்திருக்காளா அப்படின்னு ஹீரோயினை பத்தி கேட்க எம்ஜேயும், இல்ல சார் ஹீரோயின் வரல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் சோகமாக கட் பண்ண ஆபீஸ்ல இருக்கிற ஹீரோயின் கிட்ட ஆபீஸோட லாயரும் வந்து, நாம ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் என்ன சரி ஒரு ஆபீஸ் கேஸ் பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம், கேஷுவலா பேசினதே இல்ல அப்படின்னு லாயரும், இந்த மாதிரி ஹீரோ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் புதுசா கூடி வந்திருக்கேன் அப்படின்னு லாயரும் சொல்ல இத கேட்ட ஹீரோயினும், நீங்களும் நல்ல ஒரு ஆள்கிட்ட தான் போய் மாட்டிருக்கீங்க, அந்த கிறுக்கு பைய தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட மாட்டி என்ன பாடுபட போறீங்களோ அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல லாயரும், ஏமா அப்படி சொல்ற, நீயும் ஹீரோவும் தான் பயங்கரமா க்ளோஸ் ஆச்சு, எனக்கு கூட நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றீங்களோன்னு கூட எனக்கு தோணிருக்கு அப்படின்னு லாயரும் சொல்ல ஹீரோயினும், எவன் சொன்னான் ஹீரோவை நான் லவ் பண்றதா, அது நடக்கவே நடக்காது, பாக்குறவங்களுக்கு அப்படி தோணுனா நான் என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும்,
நீங்கள் தான் புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறீங்கல்ல, அதுக்காக பாட்டி எப்போ தர போகிறீங்க அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, இதை கேட்ட லாயரும் இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இல்லை மேடம், நான் இன்வைட் பண்ணா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஆமாம் சார் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்ல, லாயரும் அப்போ அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சு, இவ்வளோ நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை மிஸ் பண்ணிடுவேனானா அப்படின்னு லாயரும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, அடுத்த பக்கம் ஹீரோ ஹோட்டலுக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வர, அப்போ எம்ஜேயை பார்த்து நீ நாளைக்கு கொஞ்சம் லேட்டாகவே வா, ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், நீ கிட்ட இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தோணுதே இல்லடா அப்படின்னு சொல்ல, நம்ம எம்ஜேயோட மூஞ்சும் வாடி போயிடுது. இதை பார்த்த ஹீரோவும் டே மூஞ்சி அப்படி வச்சிக்காதடா, நீயும் என் கூடவே எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அதனால் நாளைக்கு கொஞ்சம் தூங்கிட்டு கொஞ்சம் லேட்டாகவே வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, எம்ஜேயும் பரவாயில்ல நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக தூங்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிறான். அப்புறம் என்ன ரூம்க்கு போகலாமேன்னு லிஃப்ட்டுக்கு வர ஹீரோவும் லிஃப்ட்டில் லாயரை பார்த்துட்டு கொப்புரானே முடிக்கிறத பாரு அப்படின்னு கடுப்பாகி லிஃப்ட்டுக்குள்ளேயும் போக, அந்த நேரம் பார்த்து லாயர் ஹீரோ கிட்ட என்னப்பா நீயும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸோ அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோவும் ஏன் பார்த்தா உனக்கு எப்படி தோணுது, ஆமாண்டா நாங்கள் 2 பேரும் ரொம்ப 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 க்ளோஸ் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இதை கேட்ட லாயரும் ஓ அப்படியா, நான் கூட இவ்வளோ நேரம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு தான் வரேன், அவ ஒன்றும் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எப்போ பார்த்தாலும் நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிறேனே அப்படின்னு ஒரு முழிப்பான் பாருங்க. அந்த சீனும் அப்படியே கட்டாக அடுத்த பக்கம் ஹீரோயினும் மேனேஜர் பொண்ணோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினும் மேனேஜர் பொண்ணுக்கிட்ட என்னடி வாழ்க்கை இது, லைஃபே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி இருக்கு, எதை செய்யவும் மனசு வருதில்ல, வாழ்க்கையே கடுப்பாக இருக்குடி, அது கூட பரவாயில்ல, இந்த பாலா போன மனசுக்கு லவ்ன்றது வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, நீ இப்படி பேசும்போது என்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் என்னது உனக்கு லவர் இருந்தானா, அந்த கதையை கொஞ்சம் சொன்னேன் அப்படின்னு ஆசையாக கேட்க, மேனேஜர் பொண்ணும் அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், அவனை பார்த்தாலே என்னோட இதய துடிப்பு அதிகமாகும். ஒரு நாள் நான் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ ஹீரோயினும் என்னடி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா கால் பண்ணா, என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, மேனேஜர் பொண்ணும் அட நீ வேறடி, நானும் அவன் தான் கூப்பிடுறான்னு ஆசையா ஃபோன் அட்டன் பண்ணேன், ஆனா அங்கிட்டு பேசினது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, நானும் பதறி அடிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா என்னோட பாய் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன மாதிரி பல பொண்ணுகளோட எஃப்ஐஆர் வச்சு ஏமாத்திருக்கான்னு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நான் எஸ்கேப் ஆனேன்டி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு கடுப்பான ஹீரோயினும் சி வாய் மூடு, இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்றியேடி, உன்கிட்ட போய் கேட்டேன் பாத்தியா, என் புத்திய செருப்பாலையே அடிச்சுக்கணும் அப்படின்னு ஹீரோயினும் கடுப்பாக, மேனேஜர் பொண்ணும் சரி சரி அதெல்லாம் விடுடி, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு போய் கடுப்பாகிட்டு, சரி சரி என்ன மேடம் லவ்வை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு ஏதாவது லவ் ப்ரொபோசல் வந்துச்சோ அப்படின்னு கேட்க, இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஹீரோ அவங்களோட தோல்ல சாஞ்சிருப்பார் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயினோட முகம் செவந்து போயிடுது. இதோடைய இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். See you next video guys.